எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எம்என்சி கம்பெனிலே வந்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இன்ஃபோசிஸ் ரெக்குயர்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜாபுக்கான பேசிக் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 25,000 45,000 வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. 18 58 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் வேக்கன்ட் இருக்குது, எவ்வளோ குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கூட போகலாம். ஆஃபீஸ்லேருந்து சூப்பரான ஜாப் ரெக்குயர்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லையும் ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக இது சென்னையிலையும் இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன், எந்த ஜாப்புக்கு எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட்டுக்கு தான் எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் கஸ்டமர் கூட கால் அண்ட் சேட்டில் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹையர் செகண்டரி பாஸ் ஆகிருந்தாலே போதும், அப்படி இல்லைனா எனி டிகிரி முடித்தவங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ப்ரெசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நல்ல ஒரு வெர்பல் கம்யூனிகேஷன் பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் 9 hours ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 8 hours உங்களுக்கு ஒர்க் இருக்கும், 1 hour பிரேக் டைமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான இயர்லி சேலரின்னு பார்த்தீங்கன்னா 2.25 lakh 4.5 lakh வரையும் உங்களுக்கு இயர்லி கொடுக்க போகிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. இதை செலக்ட் ஆகிறவங்க கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் ப்ரொசீஜராக அடுத்து எதுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வெப்சைட்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா அதை அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு இந்த ஜாப்புக்கு குவாலிஃபிகேஷன் ஆகலாங்க உங்களுக்கு மற்ற ப்ரொசீஜர்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.